அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. இன்னைக்கு வாஸ்து வடக்கு கிழக்கு இது சம்மந்தமாக பேசலாம். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்து வீடு எதுக்கு நம்ம இடம் விடணும், நம்ம இடம் விட்டால் தேவையில்லாமல் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, வடக்கு பக்கம் ஒட்டி வீடு கட்டுறாரு, கிழக்கு பக்கம் ஒட்டி வீடு கட்டார். எல் ஷேப்பில், வடக்கில் கிழக்கில், மேற்கும் தெற்கும் காலி இடம் விட்டார். இந்த வீடியோ எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். வடக்கை ஒட்டி கட்டிட்டாரு, கிழக்கை ஒட்டி கட்டார், தெற்கு இடம் காலியாக விட்டார், மேற்கு இடம் காலியாக விட்டார். எல் ஷேப்பில் கட்டியிருக்காரு. கட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் வீடு கட்டுறாங்க. என்ன பண்ணுறது, அவங்களாம் அடிச்சு தும்சம் பண்ணிடுச்சு அந்த ஃபேமிலி. அதுக்காக தான் சொல்கிறது, ஆண்கள் பாதிப்பு, குழந்தைங்க பாதிப்பு. குழந்தைங்க இல்லை அந்த வீட்டில், ஃபஸ்ட்டு குழந்தைங்க இல்லை, ரெண்டாவது குழந்தையும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுங்க, சொந்தக்கார வீட்டில் தங்கி படிக்குது. இதுதான் சொல்கிறது, வாஸ்து நீங்கள் எந்த கான்செப்டில் வீடு கட்டுறீங்களோ அந்த வீட்டில் உள்ள நபர்களை அந்த அந்த ஷேப்புக்கு உங்களை மாற்றிடும், அந்த மனநிலைக்கு உங்களை கொண்டு வந்துடும். அதுதான் நீங்கள் கட்டுற வீடு. அப்போ நம்ம எப்படி வீடு கட்டணும் அப்படின்னா, வாழையடி வாழையாக நம்ம வாழணும். நம்ம பசங்க, பேர பசங்க, அந்த பேர பசங்க வளர்ந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம இருக்கணும். அந்த பேர பசங்க பெரியவங்களா ஆகிற வரைக்கும் நம்ம இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. அப்பா இருப்பாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, குழந்தை இருக்கும், கல்யாணம் ஆகிருக்காது, கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை பிறக்காது, பொண்ணு ஒரு இடம் கட்டி கொடுத்துருப்பாங்க, அது வாழை வட்டியாக வீட்டில் இருக்கும், இல்லை அவங்க கணவர் இறந்து போயிருப்பார், இல்லை அந்த பொண்ணு அங்கே இருக்கும், அவங்க மருமக பிள்ளை இருப்பார், பொண்ணு இறந்து போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நல்லா நம்ம பண்ணுற சேட்டைகள் தான். இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. நிறைய விஷயங்கள் இப்போ வீடியோ போடுறது நிறுத்திட்டேன் நான். அவன் சவுறதுக்கு அவன் பண்ணுறான், எவனும் சொல் பேச்சு கேட்குறதே கிடையாது. சரியான பைத்தியக்கார பசங்களாக இருக்கிறானுங்க, கண்டதை பார்க்குறானுங்க. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நிறைய பேர் க்ளோஸ் பண்ணதே இந்த வாஸ்துக்காரனுங்க தான். அரைக்குறை ஒன்று ஜோசியம் தெரிஞ்சால் ஜோசியம் பார்க்குற வேலையை பார்க்கணும். நீ உனக்கு கோயிலில் மணி ஆட்டுற வேலைனா மணி ஆட்டுற வேலையை மட்டும் பார்க்கணும். நீ ஒரு இன்ஜினியர்னா இன்ஜினியர் எதுக்கு எவ்வளோ அளவு கம்பி கட்டணும், எந்த அளவு சிமெண்ட்டை போடணும், எந்த அளவு மணல் கலவணும், அதுதான் நீ உன் வேலை. மேஸ்திரினா கல் ஏற்று வைக்கிறது, களவு ஏற்று பூசுறது, கரெக்டாக ஏற்றுக்கு லைன் பார்த்து பட்டுக்குண்டை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக செவுறு வைக்கணும், பூசணும், அதான் உன் வேலை. அவங்கவுங்களுக்கு எந்த வேலை நீங்கள் பண்ணுறீங்களோ அது மட்டும் நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள். ஒரு தெரியாத வேலையில் பாவம் மக்களுடைய அறியாமையை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு மக்கள் ஓகே ஒரு இன்ஜினியர் ஆச்சு, இவர் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் சவுத்துக்கு ஏதோ ஒரு பிளானை போட்டு அவர் சவுத்து கட்டி கொடுத்துட்றாரு.
அனுபவிக்கிறவன் யார்? அந்த தலைமுறை அவுட்டு, 3 தலைமுறை அவுட்டு இல்லை. அவன் போச்சு, அவன் பசங்க தலைமுறை போச்சு, பேர தலைமுறை. ஏன்னா ஒரு வீடு கட்டினா 3 தலைமுறை வாழும் அந்த வீட்டில். 3 தலைமுறை காலி பண்ணிட்டு போயிடுறான். ஒரு மேஸ்திரி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு கல் வைக்க தெரியும், கலந்து கல் அதோட ஒழுங்காக வட்டு வந்து பார்த்து ஒவ்வொரு லைனும் வைக்க மாட்டான். அதான் அவனுக்கு தெரியும். அவன் நிமிஷம் நான் 1000 வீடு நான் கட்டிக்கிறேன், எனக்கு தெரியாது அது எங்கே எப்படி வைக்கணும்னு. நான் சொல்கிறது கேளுங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அடிச்சு பேசுவான். அவன் அப்படியே அவன் என்ன பண்ணுவான், இப்போ வாழ்க்கையோட கனவு ஒரு முறை வீடு கட்டுறது. நீ இந்த மாதிரி ஆட்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு கட்டிடுவாங்க. 3 தலைமுறை அங்கே அவுட்டு. ஒரு கோயிலில் நினச்சிப்பாங்க, ஒரு கோயில் பூசாரியாக இருக்காரு, இவருக்கு எல்லாம் தெரியும், இவர் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க. நான் அந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன். ஒரு கோயில் பூசாரிக்கிட்ட போயிட்டு வீடு கட்டணுங்க, எப்படி கட்டுறதுன்னு தெரில, என்ன பிளான் போட்டு எப்படி கட்ட ஒரு ஐடியா சொல்லுங்க அவங்க கேட்டால், அவர் சவுத்துக்கு ஒரு எல் ஷேப்பில் ஒரு பிளான் போட்டு கொடுத்தாரு. வடமேற்கு கட் பண்ணி ஒரு பிளான் ஒன்று போட்டு கொடுத்தாரு. நான் அப்படி தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரே ஒரு ஸ்டெப் கூட என்னால் எடுத்து வைக்க முடியல. வீட்டுக்குள்ளே ஆஃபீஸ் பண்ணால் படுத்து தூங்கிடும், அது வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். அப்படியே மூளை வேலையே செய்யாது, மங்கி போயிடும். ஃபேமிலியே அப்படி தான் இருந்தது. எனக்கு ஏதோ அதிர்ஷ்ட வசமாக எனக்கு வந்து ஆண்டாள் பிச்சைக்கொல்லிங்க ஐயா கிடைச்சாரு. அதன் பிரகாரம் கொஞ்சம் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணேன். இப்போ 5 நிமிஷம் படுத்து தூங்கலாமா அப்படின்னு பார்க்குறேன், அதுக்கு நேரம் இல்லை. 5 நிமிஷம் படுத்து தூங்கலாமான்னு பார்க்குற நேரம் இல்லை. உங்களுக்கு வீடியோவே நான் போடல ரொம்ப நாளாக, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும் சரியா நான் வீடியோ போட்டு. நேரமே இல்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, நேரமே இல்லை. அந்த அளவுக்கு ஒர்க்கு டைட்டாக இருக்குது. ஒரு காலத்தில் அப்படியே பத்து கிடக்க வேண்டியதான், வேறு வேலையே கிடையாது. தூங்குறது மட்டும்தான் வேலை, பகல் ஃபுல்லாக இருக்குது. நைட் ஷிஃப்ட்டுன்றதுனால பகல் ஃபுல்லாக தூங்குறது மட்டும்தான் வேலை. அப்படி இருந்த ஆள் இந்த வீடு என்னை எப்படி மாற்றிச்சு பார்த்தீங்களா? 5 நிமிஷம் வீட்டில் உட்கார முடியல, படுக்க முடியல. ஒர்க்கு டைட்டாக போய்கிட்டே ஷெடியூல் போட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. அப்போ வீடு வந்து நிச்சயமாக யாருக்கு என்னென்ன வேலை தெரியுமோ, முதல்ல நீங்கள் டைல்ஸ் ஓட்டுறவங்களாம் தெரிஞ்சுங்க. முதல்ல உங்கள் டைல்ஸ் ஓட்டுறது, டைல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஓட்ட தெரியும், அதை நீ ஒழுங்காக ஓட்டு. இவர் ஆச்சரியா கதவு ஜன்னல் ஒழுங்காக செஞ்சு மாட்டு, இவர் மேஸ்திரியா சிவர் வைக்கிற வேலையை ஒழுங்காக பண்ணு, உனக்கு தெரியாத வேலையை எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லு, ஒரு இன்ஜினியராக எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லு. சும்மா வந்து எல்லாரையும் நீங்கள் வந்து எல்லா ஃபேமிலியோட நாசம் தும்சம் பண்ணுறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், வீடு பிளானிங்கிறது மக்கள் முதல்ல நீங்கள் திருந்தணும். வீடு பிளானிங் காசு 5 ரூபா 10 ரூபா போகுதுன்னு கவலைப்படாதீங்க. 3 தலைமுறை நல்லா வாழ்வீங்க. நல்ல ஒரு வாஸ்துக்காரனை கூப்பிட்டு அந்த வீட்டு மனையை காமிங்க. டிராயிங் போகிறது மட்டும் ஒரு வேலை கிடையாது, அந்த வீட்டை பார்வையிடுறதும் ஒரு பெரிய ஒரு வாஸ்து ரகசியம் இருக்குது. அதில் பார்வையிடணும், மனை பார்வையிடணும், மனை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் 5 பூதங்களுக்கு சரிவர அமைச்சு வீடு டிராயிங் பண்ணணும். பிரம்மஸ்தானத்துக்கு உள்ள எதுவும் வராமல், செவுறு வராமல், பீம் வராமல், பில்லர் வராமல் அமைக்கணும். படிக்கட்டு கேண்டிலிவர் முறைப்படி அமைக்கணும். தரைத்தளம் எல்லாம் சமமாக அமைக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல, அது சின்ன தவறு தான். படிக்கட்டு வந்து கேண்டிலிவர் இல்லாமல் நான் தரையில் விட்டு போட்டுட்டுங்க, தப்பு தான். அதனால் ஒரு கொஞ்சம் வீடு கட்டுற புதுசாக வீடு கட்டுறவங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க, யூடியூப் தான் இப்போ தான் நிறைய இருக்குது, சர்ச் பண்ணுங்கள். நிறைய வாஸ்துக்காரன் இப்போலாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டானுங்க, கேளுங்க. ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 9 பேர் ஒரே மாதிரி பேசுவாங்க. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வாஸ்துக்காரனை போயிட்டு பாருங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு கூப்பிட்டு வர வச்சு பண்ணி ட்ராயிங் போட்டு பக்காவாக வீடு கட்டுங்க. சும்மா ரீல்ஸை பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறத
யூஸ்ஃபுல்லாக டைம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு தலைமுறை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆவீங்க. இல்லைன்னா தும்சம் வந்துட்டு போயிடும். அதனால் எந்த மாற்றம் வரல, நான் எதுவுமே தோணவே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்காவது போயிட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். வர வாய்ப்பு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த லெவலில் நீங்கள் மூவ் ஆகலாம். நல்ல வாஸ்து பலம் பொருந்திய வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது. கம்மி பட்ஜெட்டில். சார் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு தூரமாக இருக்குது, 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் சொல்கிறீங்க, அங்கே நான் உடனே வீடு கட்டி போக முடியுமா, நான் வாங்கி என்ன பண்ணுறது? உங்கள் பேரில் அந்த மனையை வாங்கி பதிவு பண்ணி பாருங்கள். வாஸ்து பலம் பொருந்திய வீட்டு மனை வாங்கி உங்கள் பேரில் பதிவு பண்ணி பாருங்கள். அது வேலை பார்க்கும். மருத்துவ செலவே இல்லாமல் வாழ்வது எப்படி, அதுதான் வாஸ்து. படுத்த உடனே நிம்மதியாக தூங்கணும், அதுதான் வாஸ்து. கணவன் மனைவி குழந்தை குட்டிங்க கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் வாஸ்து. நிறைய விஷயங்கள் நான் வரும் காலங்களில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நேரம் இருக்கிறப்ப வீடியோ போடுறேன். உங்களுக்கு டிராயிங் வேணும்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8248581550 என்ற நம்பருக்கு பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து பார்த்து உங்களுக்கு வீடு பக்காவாக டிராயிங் பண்ணி வாஸ்து பார்த்துட்டு பண்ணி கொடுக்குறோம். நல்ல வீட்டு மனை வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். நிறைய மனைகள் இருக்குது நம்மக்கிட்ட, உங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம். இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி.